என்னப்பா? என்னத்தம்மா சொல்றது? எல்லாத்தையும் உங்க கண்ணாலேயே பாருங்கம்மா. என்னப்பா இதெல்லாம்? நீ என்ன சொல்ற? என்னம்மா எல்லாம் உங்க துறை பண்ண வேலைம்மா. நேத்து ராத்திரி 10-12 பசங்களோட வந்து பேய் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு என்ன மிரட்டி என் மாந்தோட்டத்தையும் சூறையாடிட்டானுங்கம்மா. ஏய் பூசாரி, உனக்கு என்ன மூளை கோளாரா? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? வேற எப்படி கேட்பாங்களா? ஊருக்கே பேய் விரட்டுற பூசாரி நீ உன்னை வந்து பசங்க மிரட்டிட்டாங்கன்னு சொல்றியே, வெக்கமா இல்ல உனக்கு? திடீர்னு 10-15 பேய் வந்து நடு ராத்திரியில ஆடுனா யார்தாம்மா பயப்பட மாட்டாங்க? அப்படியா? அப்ப பேயும் பிசாசும் பண்ண வேலைக்கு இங்கேயே வந்து சத்தம் போடுற? என்னம்மா நீங்க? உங்க துறைதாம்மா அப்படியெல்லாம் செஞ்சது. இந்த பூசாரி, எங்க துறை ராத்திரி பூரா வீட்டை விட்டு அந்தண்ட இந்தண்ட நகரவே இல்ல. உங்களுக்கு எல்லாம் அவன் மேல என்னமோ பொறாமை. பொழுது விடிஞ்சு பொழுது போறான், அவனை பத்தி ஏதாவது புகார் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. சும்மா புகார் சொல்ல எங்களுக்கு என்னம்மா வந்தது? உங்க துறைதாம்மா ராத்திரிய மாந்தோட்டத்தை சூறையாடினாரு. சத்தியமா என் குலதெய்வத்து மேல ஆணையிட்டு நான் சொல்றேன். ஓஹோ, சத்தியம் பண்ணா சரியா போயிடுமா? எங்களால சத்தியம் பண்ண முடியாதா? அம்மாமா வேண்டாம்மா, சத்தியம் பண்ணாதீங்கம்மா. ஏண்டி? சின்னையா ராத்திரி நடுசாமத்துல வெளியில போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சுதாம்மா வந்து படுத்தாரு. என்ன? இப்ப என்ன சொல்றீங்க? சரி சரி, அவனை நான் கண்டிக்கிறேன். பூசாரி, இது ஐயாவுக்கு தெரிய வேண்டாம். சரிம்மா. துரை, டேய் துரை, பா உலகமா தூங்கிட்டு வர ஏதாவது நைட் டியூட்டியா? அவனை ஏண்டா சும்மா இருக்க சொல்றேன்? சொல்லேண்டா நடந்தது சொல்லு. என்னடா முழிக்கிறேன்? இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி என்ன நடந்தது? ஒண்ணுமில்லண்ணே. ஒண்ணுமில்லனா? அந்த பூசாரியை பார்த்து ஏன் பயந்து ஓடி வந்துட்டேன்? அதுவா, அது வந்து அது நம்ம கமலமா இல்ல கமலமா, அவங்க கோயிலுக்கு வரி பணம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு திட்டுனா ரொம்ப பண்ணா. அதுக்காக நீ போய் அவன் தோட்டத்தை அடிச்சுட்டு வந்துட்டியா? வாடா இப்படி வாடா. போடா நாற்காலி போடு, அப்பதான் உனக்கு புத்தி வரும். நான் வர வரைக்கும் நீ இப்படியே இருக்கணும், இல்ல உன் முதுகு தோலை உரிச்சுடுவேன். டேய் சீனு, வாடா இப்படி. நீ உனக்கு காவல் இருக்கு. பணமா பால் கறந்தவை. என்ன சித்தப்பா? நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா 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 உடலும் உள்ளமும் நலந்தானா. என்னப்பா சித்தப்பா, நாற்காலி எப்படி இப்ப இருக்கிறப்பா சொல்லப்பா. அப்பப்பா பிரமாதம்பா, வேணும்னா நீயே வந்து உட்கார்ந்துக்கோப்பா. ஐயோ நம்ம கேம்பா அந்த வீண் நம்ப, நீ உட்கார்ந்து பார்த்தாலே எனக்கு கால் வலிக்குதுப்பா. ஆமாப்பா, நீ எவ்வளவு நேரம் தான் இப்படி இருப்ப? அம்மா தான் உள்ள இருக்காங்களேப்பா, நைஸா ஏந்துக்கப்பா. தெரியாதப்பா, நான் பாத்துக்கிறேன்ப்பா. சிச்சி, அண்ணி உத்தரவு மீறது தப்புப்பா, நான் மாட்டேன்ப்பா. ஏதோ பாவம் சொன்னேன். போதும் இறங்கு. இனிமே அப்படி எல்லாம் செய்யாத. கால் ரொம்ப வலிக்குது அண்ணே. சரி சரி, குளிக்கவா. ஏண்டா இப்படி எல்லாம் செய்றீங்க? படிக்கிற பசங்க ஏதோ பள்ளிக்கூடம் போனோம் நல்லா படிச்சோம் வந்தோம் இல்லாம ஊர் வம்பை எல்லாம் எடுத்துக்கிட்டு வரீங்க. நீங்க பள்ளிக்கூடம் போயிட்டு வீடு திரும்புற வரைக்கும் நாங்க இல்லடா வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்கோம். நீங்க என்ன நீ பண்ண சொல்ற? ஏதாவது எங்கயாவது தப்பு நடக்கும் போது அதை பாத்துக்கிட்டு எங்களால சும்மா இருக்க முடியலையே. ஊர்ல 1000 தப்பு நடக்கும்டா, அதை கேட்கறதுக்கு பெரியவங்க இல்ல, கண்டிக்கிறதுக்கு அரசாங்கம் இல்ல, சட்டம் இல்ல. உங்களை யாரா அதுல எல்லாம் தலையிட சொல்றது? உங்களை போல பசங்க எல்லாம் இப்படி குழப்பத்திலையும் கலகத்திலையும் இறங்கிட்டா அப்புறம் ஊர் என்னடா ஆகுறது? நீங்க தான் எப்படி உருப்படுவீங்க? நீ சொல்றது நியாயம் தானே, ஆனா இந்த கொடுமையெல்லாம் பார்க்கும் போது எங்களை அறியாமலே இப்படி எல்லாம் செஞ்சிடும். அதுதான் கூடாதுங்கிற. இந்த விஞ்ஞானத்தில் என்ன பாடம்? நோய் கிருமிகளும் தடுப்பு முறைகளும். ஆமா, வைரஸ் என்ற தொற்று நோய் கிருமிகளை கண்டுபிடிப்பதற்கு முன்பு மனிதர்கள் காலரா, அம்மை போன்ற வியாதிகள்
கடவுளின் கோபத்தால் உண்டானதாகவே நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போது தடுப்பு ஊசி முறைகள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அந்த மூட நம்பிக்கை ஒழிந்துவிட்டது. ஏன் சார் இப்படி நாஸ்திகம் பேசுறீங்க? உங்களுக்கு பக்தி இல்லைன்னா அடுத்தவங்களை வீணாக்க இருக்காதீங்க சார். ஆமா சார், கால்ராவும் அம்மையும் எங்க அம்மா ஆகி மகமாகி ஆதிவராசக்தி அந்த காளியாத்தாளோட கோபத்துல தானே சார் வருது. ஷுவர், அவ நினைச்சா யாரா இருந்தாலும் அரை கரண்டி எண்ணெய் கொடுத்து கொண்டு போயிடுவா. அவளுக்கு ஆத்திரம் வந்தா முத்தவாரி இறக்கிறா. அவ மனசுக்குள்ளா அப்படியே இறக்கிடுறா. இதான சார் நம் கண் கண்ட உண்மை. மோகன், நீ சொல்வதெல்லாம் மூட கருத்துக்கள். அறியாத மக்களை ஏமாற்ற யாரோ கட்டிய கதை. ஐயோ ஐயா, அப்பா அம்மாளோட சக்தியை நம்பி நாங்க ஆடு கோழி வெட்டுறது கரகங்காவடி எடுக்கிறதெல்லாம் அதெல்லாம் அப்பாவி மக்களை ஏமாற்ற மோசடிகள். சும்மாரா முந்திரி கொட்ட. உனக்கு சந்தேகம் இருந்தா நாளைக்கு கோயில்ல வந்து பாரு அம்பாவோட மகமையா. பாங்கடா பசங்களா, பாத்தீங்களா அம்பாவோட சக்திய? அக்னி சக்தி சுடல. அப்படியா? ஆமா. கொட்டாமுச்சு தாடாங்க. வேண்டாண்டா, சுத்தடா. குடுறா குடுறானா? இந்தாடா. நீங்க ஆனது அம்பாவோட சக்தினா, இப்ப நான் ஆனன அது யாரோட சக்திடா? ஏண்டா முடிக்கிறீங்க? நான் சொல்லட்டுமா? களிமண்ணு, அதுக்கு மேல ஊற வச்ச பருத்தி கொட்டை, கத்தாழ, அதுக்கு மேல நெருப்பு. எப்ப நான் சுடும்? ஏண்டா இந்த மாதிரிலாம் ஏமாத்துறீங்க? அக்னி சட்டியா? அக்னி சட்டி அம்பா நடுவில் இருந்தா குதிக்கிற என்ன சட்டி தூக்கிட்டு ஆடுறதானே? யாரு அம்பாளா வந்திருக்கிறது? என்னடா இங்க கலாட்டா? ஒண்ணும் இல்லையா தாயே? இன்னமா எந்த ஆகத்தை தீக்கல. எங்க எனக்கு சேர வேண்டிய வழி இதோ தயாரா வச்சிருக்கேன் தாயே. கொண்டு வா. அம்பா உத்தரவு கொடுத்துட்டா. தாயே, இதோ உன் காணிக்கு ஏற்றுக்க. வேண்டாம், அது வெறும் சிறிய தெய்வங்களின் பேராலே உயிர்களை பறிதராது. பூசாரி, யாரும் நம்ம சன்னதியில் வந்து உபதேசம் பண்றது? யாரோ வயசான பெரியவர், பாவம் வயசானவரா? பூசாரி, வயசானவங்களையும் வாலிபர்களையும் நம்பாரே. தம்பி, உங்களை மாதிரி இப்படி படிக்கிற பிள்ளைங்க கடவுள் பேரால இப்படி கண்ண மூடி நின்றுக்கிட்டு ஆடுறீங்களே, இது நியாயமா? இதோ உன் காணிக்கையை வாங்கிட்டேன். என்னடா விசாசு பசங்களா, அங்க இங்க இருந்து கடைசியில கோயிலுக்குள்ளே வந்து வாலாட்ட வந்திருக்கீங்களா? நாங்க ஒண்ணு வாழாட்ட வரல, உங்க வாழ ஒட்ட நடக்க வந்திருக்கோம். சட்டத்துக்கு விரோதமா இந்த வாயிலா ஜீவனை ஏன் ஒட்ட பாருங்க? தாயே மகமாயி, இந்த அநியாயத்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு நீ சும்மாதானே இருக்க? இந்த பசங்க முன்னால இப்படி அவமானப்பட வைக்கிறியா அம்மா? மகமாயி, பூஜாரி, நீ செய்யற வேலைக்கு உனக்கு உதவியா அம்பாட வரமாட்டா, ஆட்டாலும் வரமாட்டா. இப்ப நாங்க நினைச்சோம் இந்த நிமிஷமே போலீஸ் அங்க வரும். என்ன சொல்ற? மரியாதை ஆட்ட விடுறியா இல்ல போலீஸ? போலீஸா? தம்பி, போலீஸ் வருதா ஒத்துக்கன்னு போயிடுவா. என்னடா போலீஸ்? போலீஸ் அத நம்மள என்ன செய்ய முடியும்? இருந்தாலும் என்னால இங்க வெயிட் பண்ண முடியாது. எனக்கு ஒரு முக்கியமான என்கேஜ்மெண்ட் இருக்கு, நான் வரேன். கூட்டத்தை பார்த்து வந்தே சொல்றேன். எங்க மனித கூட்டத்துல உங்க மாதிரி எத்தனை இடம் இருக்குன்னு பார்த்து சொல்லலாம். என்னடா ஆட்டுக்கடை பிடிச்சு இழுத்துட்டு வர்றீங்க? அப்பா, இத கோயில வெட்ட போனாங்க. அப்ப நாங்க தடுத்து புடிச்சுக்கிட்டு வந்துட்டோம். என்ன? ஏங்க, உயிர் பலி கூடாதுன்னு அரசாங்கம் சட்டம் போட்டிருக்குல்ல? ஓஹோ, இவங்களுக்கு நீதான் வக்கீல் போல இருக்கு. இங்க பாரு லட்சுமி, தீண்டாம கூடாதுன்னு கூட தான் சட்டம் போட்டிருக்காங்க. ஆனா நடைமுறையில என்ன பாக்குறேன், சில சம்பிரதாயங்களை எல்லாம் சட்டம் போட்டு மட்டும் மாத்திர முடியாது. அப்போ நல்லா உரைச்சுதான் மாற்றணும்னு சொல்றீங்களா? இதை இப்படியே விட்டுக்கிட்டு போனா கண்மூடி பழக்கம் எல்லாம் மண்மூடி போகணும்னு விரும்பிய வள்ளலார் கண்ட கனவெல்லாம் எப்படிங்க நிறைவேறும்? சரி சரி, ஏன் நமக்குள்ள விவாதம்? ஏதோ பலிக்காக கொண்டுட்டு போன கடாவை புடிச்சுட்டு வந்துட்டானுங்க, அவ்வளவுதானே? இத நாங்க காப்பாத்தினது தப்பா? சேச்சே, தப்பில்லடா. ஆமா, இனிமே இதை என்ன செய்ய போறீங்க? ஏன் இத நாமே வளர்க்க கூடாதா? என்னது, நாமளா? ஆமாமா, இத வெள்ள விட்டா
யாராவது புடிச்சுக்கிட்டு போய் வெட்டி கொன்னுடுவாங்கம்மா. பாவம்மா. அம்மா சரி என்னம்மா நல்லம்மா. அண்ணி நீ எனக்கு ஒரு நல்ல பேரா வேணும். எல்லாரும் ஆடு ஆடுன்னு கூப்பிடுறானுங்க. இதப்பா ஆட்டு ஆடுன்னு கூப்பிடாம மாடு நான் கூப்பிடுவாங்க. நீ சும்மா இரு. நீ சொல்லு நீ. எனக்கு என்னடா தெரியும்? நீயே பார்த்து ஒரு நல்ல பேராவை. என்ன உயிர் பலியை தடுத்த பாண்டியன் பேரால பாண்டியன் கூப்பிடுவோமா? நல்ல பேர். அப்படியே கூப்பிடு. பாண்டியா பாண்டியா. இனிமே நீ எங்க போய் போறானே பாண்டியா. என்னமோ ஓஞ்ச நேரத்துல ஊர் வம்புக்கு போகாம இது கூட விளையாடிக்கிட்டுங்க. பாண்டியா பாண்டியா. என்னையா பூசாரி, என்ன இந்த வருஷம் கோயில்ல கடா வெட்டு இல்லையா? எங்க வெட்டுறது? வெட்ட வந்த ஒரு கடாவையும் அந்த பைய புடிச்சுக்கிட்டு போயிட்டான். ஊருக்கு பெரிய மனுஷங்க நீங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அட என்னன்னு அவன சொல்ற? கோயில கடா வெட்டுறது சட்டவிரோதம்னு சொல்றாங்க. அந்த பயனும் யாருக்கு அடங்காதவனா இருக்கிறான். மீறி கேட்டா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான்னு வேற பயமா இருக்குது. அட சீட்டப்படையா என்னையா சோக்கரு? 7 அதுல பாருங்க பூசாரி, பயப்படாம என்ன பண்ண சொல்றீங்க? முன்னெல்லாம் கிராமத்துல பெரிய மனுஷன் பணக்காரன்னு ஒரு மரியாதை இருந்துச்சு. இப்பதான் என்னமோ சனநாயகம் சோசல் ரசங்கிறானே. சோசல் ரசம் இல்ல தலைவரே, சோசலிசா. என்ன மண்ணாங்கட்டியோ பைத்தியக்காரன் முன்னாடி 10 பேர்னு சொல்லுவாங்க. இப்ப எவன் பின்னாடி 10 பேர் கும்பலா போறாங்களோ அவன் தான் தலைவன். கரெக்ட். அட சீட்டப்படையா நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைதாங்க. இந்த துறப்பைய கூட 10 பசங்களை சேர்த்துக்கிட்டு தான் ஊர்ல ரகலை பண்ணிக்கிட்டு இருக்கான். பயம் நட்டம் நட்டம். இப்ப மாத்திரம் இல்ல மாட்டனா சும்மா மூட்டை பூச்சி ரசிக்கிற மாதிரி நசிக்கு கூட மாட்டனா. ராஜா ராஜா இளையராஜா இளையராஜா, கேள்விப்பட்டேன் உங்க மேல அம்பா வரைச்ச ஆட்டை புடிச்சுட்டு போயிட்டானாமே. நேக்கு அவமானமா போயிடுத்தோம். கடற்கராமன் போடி பையன். அவனா பொடி பயல் 10 பசங்களை சேர்த்துண்டவன் மண்ட அநியாயம். என்ன பார்த்து ஊரான் சோறுன்னு சொல்றானே, நியாயமா? இல்ல நியாயமா? அது மட்டுமா, புடிச்சுட்டு போன கிடா வேற பழகி வச்சு. இன்னும் ஊருக்கு என்ன நாடகாலமோ தெரியலையா? என்ன பூசாரிவாள், ஆடு ஆடுன்னு ஒரே ஆட்டம் போடுறேல. அந்த துறப்பைய பலிக்கடாம பழக்கி வச்சு எங்களை எல்லாம் முட்டை விடுறான். வம்பு சண்டைக்கு இழுக்கிறான். இதையெல்லாம் கேட்க இந்த ஊர்ல நாதி இல்லையா? பெரியவங்க இல்லையா? ஆகி மகமாகி பாத்தேடா இத்தனை நாளா இவனை பார்த்து இந்த ஊரே பயந்தது. இப்போ இவன் அவனை பார்த்து பயப்படுறான். எல்லாம் அந்த துறப்பையோட வேலை. ஊரே தலைகையாதான் மாறிடுத்து. சாமி, அவன் கடாவை முடிக்கணும் அவ்வளவுதானே. நாளைக்கே நம்ம ஜமீன் இருக்க சண்டை கடை ஹனுமான அவன் ஆட்டோட மோத விட்டு அவன் ஆட்ட பஞ்சு பஞ்சாக்கிற